ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இத்தனை இயர்ஸ் நான் தொடர்ந்து வீடியோ போடலைனாலும் எனக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் ரீட் பண்ணுவேன், ஒன் பை ஒன் ரீட் பண்ணுவேன். அதில் நிறையா பேர் கண்டினியூவாக வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் பிஸி ஆனதுனால என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூவாக ரெகுலராக நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரேண்டமாக ஒரு 7 லாங் அரபிக் சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது சரி தான், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரபியை இன்னொரு அரபிக்கிட்ட பேசும்போது ஃப்ளூயண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நம்மளால் என்ன பேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி லோக்கல்ஸ் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட, பாகிஸ்தானி கிட்ட, பெங்காலி கிட்ட பேசும்போது வேறு மாதிரி அரபி லாங்குவேஜில் பேசுவாங்க. அதாவது நமக்கு புரியுற மாதிரி பேசுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் அதில் ப்ரொனவுன்சியேஷன், ஃப்ளூயன்சி அதெல்லாம் இருக்காது. என்கிட்ட அரபி பேசுகிறத வச்சு தான் நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் உங்களால் என்னோடய வீடியோஸ் பார்த்து அரபி என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு ரிப்ளை பண்ணால் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ், நான் இந்த வேலையை அப்புறம் செய்கிறேன், நான் இப்போது பிஸியாக இருக்கேன். இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரபியில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் ஐ வில் டூ திஸ் ஒர்க் லேட்டர், ஐ எம் வெரி பிஸி நவ். ஐ வில் டூ திஸ் ஒர்க் லேட்டர், ஐ எம் வெரி பிஸி நவ். இந்த சென்டென்ஸ்க்கு இப்போ எப்படி நம்ம அரபியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அன சோவி ஹாதா சுகுல் பாதின் அன வாஜித் மஸ்குல் அல்ஹைன். அன சோவி ஹாதா சுகுல் பாதின் அன வாஜித் மஸ்குல் அல்ஹைன். இதில் ரெட் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல சோவின்னு, அதுக்கு சவீனும் சொல்லலாம். பாதி அரபி சோவினும் சொல்லுவாங்க, பாதி பேர் சவீனும் சொல்லுவாங்க. ஆனால் சவி ஹாதா சுகல் பாதின். அதே மாதிரி வாஜித் இருக்குல்ல, அதுக்கு சேம் மீனிங் கொடுக்குற 3 வேர்டு கத்தீர், வாயித், ஜியாதா. இந்த 3க்கும் ஒரே அர்த்தம் தான், ரொம்ப. ஆனால் சோவி ஹாதா சுகல் பாதின் ஆனால் வாஜித் மஸ்குல் அல்ஹேன். அதுவே ஆனால் சவி ஹாதா சுகல் பாதின் ஆனால் கத்தீர் மஸ்குல் அல்ஹேன். இந்த 2க்கும் ஒரே மீனிங் தான். இப்போ வாங்க வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். அனசோவி, அனசோவினா ஐ வில் டூ, நான் செய்வேன். சுகுல், சுகுல்னா ஒர்க், வேலை. பாதின், பாதின்னா லேட்டர், அப்புறமா. அனசோவி ஹாதா சுகுல் பாதின், அந்த வேலையை நான் அப்புறம் செய்கிறேன். அன வாஜித் மஸ்குல் அல்ஹேன். அனனா நான், வாஜித்னா வெரி, ரொம்ப. மஸ்குல், மஸ்குல்னா பிஸி, பிஸி. அல்ஹேன், அல்ஹேன்னா நவ், இப்போது, நான் இப்போ பிஸியாக இருக்கேன். அன சோவி ஹாதா சுகுல் பாதின் அன வாஜித் மஸ்குல் அல்ஹேன். வாங்க இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த செகண்ட் சென்டென்ஸ் இஸ், என்னால் நாளைக்கு வேலைக்கு வர முடியாது. ஏனென்றால் எனக்கு வீட்டில் நிறையா ஒர்க்கு இருக்குது, நிறையா வேலை இருக்குது. இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அரபிக்கு போகலாம். இப்போ இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லலாம்னா, ஐ கான்ட் கம் டு ஒர்க் டுமாரோ பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அட் ஹோம். ஐ கான்ட் கம் டு ஒர்க் டுமாரோ பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அட் ஹோம். இந்த சென்டென்ஸ்க்கு இப்போ வாங்க அரபியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அன மா இக்தர் ஈஜி சுகுல் புக்ரா ஆசான் ஃபி ஜியாதா சுகுல் ஃபி பைட். அன மா இக்தர் ஈஜி சுகுல் புக்ரா ஆசான் ஃபி ஜியாதா சுகுல் ஃபி பைட். இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல 2 வேர்டு, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இக்தர், இக்தர்னா கேனுன்னு அர்த்தம், என்னால் முடியும். மா இக்தர்னா என்னால் முடியாது. இதுக்கு இக்தர் எகுதர்னு சொல்லுவாங்க. ஆனால் மா எகுதர் ஈஜி சுகுல் புக்ரா
அப்படியும் சொல்லலாம். ஆனால் மா இகுதர் ஈஜி சுகுல் புக்ரா ரெண்டுக்கும் ஒரே வேர்ட் தான். கேன் மா முன்னாடி மா சேர்த்தா காண்ட் கேனாட் என்னால் முடியாது, என்னால் நாளைக்கு வேலைக்கு வர முடியாது. ஆனால் மா இகுதர் ஈஜி சுகுல் புக்ரா. ஆசான் ஃபி ஜியாதா. இந்த ஜியாதாக்கு வந்து நான் முன்னாடி உள்ள ஸ்லைட்லேயே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே. அதுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது. கத்தீர், வாயித், வாஜித் 3க்கும் ரொம்பன்னு அர்த்தம். இப்போ வாங்க வேர்ட் பை வேர்டு மீனிங் பார்க்கலாம். ஆனால் மா இகுதர்னா ஐ காண்ட் என்னால் முடியாது. ஈஜினா கம் வர. சுகுல்னா ஒர்க்கு, அது உங்களுக்கு தெரியும். புக்ரானா நாளை டுமாரோ. ஆசானா பிகாஸ் ஏனென்றால். ஆசானா பிகாஸ். ஃபி ஜியாதானா ஹாவ் அ லாட் ஆஃப் நிறையா. பைத்னா ஹவுஸ். ஆனால் மா இகுதர் ஈஜி சுகுல் புக்ரா ஆசான் ஃபி ஜியாதா சுகுல் ஃபி பைத். வீட்டில் நிறையா வேலை இருக்குது. ஃபீனா இருக்குன்னு அர்த்தம். ஃபி ஜியாதானா ரொம்ப இருக்குது. ஃபி பைத்னா அட் ஹோம் வீட்டில். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம தேர்ட் சென்டென்ஸ் போகலாம். இந்த தேர்ட் சென்டென்ஸ் இஸ் நேராக சென்று பிறகு வலதுபுறம் திரும்பு, அங்கே அவருடைய வீடு இருக்கிறது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். Go straight then right, his house is there. Go straight then right, his house is there. இதுக்கு எப்படி நம்ம அரபியில் சொல்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரோ சீத பாதின் யமீன் பைத் மால் ஹுவா முஜுத் ஹினாக். ரோ சீத பாதின் யமீன் பைத் மால் ஹுவா முஜுத் ஹினாக். இப்போ வாங்க இதுக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். ரோ சீதனா கோ ஸ்ட்ரைட். ரோனா கோன்னு அர்த்தம், போன்னு அர்த்தம். ரோனா கோ போன்னு அர்த்தம். சீதனா ஸ்ட்ரைட். ரோ சீதனா கோ ஸ்ட்ரைட். பாதின்னா அப்புறம், அதாவது தென் அப்புறம். யமீன்னா ரைட் வலதுபுறம். ரோ சீத பாதின் யமீன். பைத் மால் ஹுவா முஜுத் ஹினாக். பைத்னா ஹவுஸ், எல்லாருக்கும் தெரியும். மால் ஹுவா அவருடைய, பொசஷன். ஹுவனா அவருடைய, மால் ஹுவனா அவருடைய, ஹிஸ் ஹவுஸ். உஜூதுனா இருக்குன்னு அர்த்தம். உஜூதுனாலும் இருக்குது, ஃபீனாலும் இருக்குன்னு அர்த்தம். ஹினாக்குனா தேர் அங்கே. ரோ சீதா பாதின் யமீன் பைத் மால் ஹுவா முஜூத் ஹினாக். இப்போது வாங்க நம்ம ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த்து சென்டென்ஸ் இஸ் ரூமோடைய ஏசி பழுதாகிவிட்டது, சீக்கிரம் சரி பண்ணு. ரூமோடைய ஏசி பழுதாகிவிட்டது, சீக்கிரம் சரி பண்ணு. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, த ரூம் ஏசி இஸ் ரிப்பேர்ட், ஃபிக்ஸ் இட் குவிக்லி. த ரூம் ஏசி இஸ் ரிப்பேர்ட், ஃபிக்ஸ் இட் குவிக்லி. வாங்க இப்போ அரபியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். முகாயிஃப் மால் குர்ஃபா கர்பான் சோவி தர்த்திப் சூரா. முகாயிஃப் மால் குர்ஃபா கர்பான் சோவி தர்த்திப் சூரா. இப்போ வாங்க வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். முகாயிஃப்னா ஏசி. மால் குர்ஃபானா ரூம் உடைய. குர்ஃபானா வெறும் குர்ஃபான்னு சொன்னால் ரூமு. மால் குர்ஃபானா ரூம் உடைய. கர்பான்னா ரிப்பேர் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு. ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் கர்பான். சோவினா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சவினா சைன்னு அர்த்தம். தர்த்தீப்னா ஃபிக்ஸ் பண்ணு, சரி பண்ணு. சோவி தர்த்தீப்னா ஃபிக்ஸ் பண்ணு. சூரானா குயிக்லி, ஃபாஸ்ட்டாக, வேகமாக. சூரானா குயிக்லி, ஃபாஸ்ட், வேகமாக. முகாயிஃப் மால் குர்ஃபா கர்பான் சோவி தர்த்தீப் சூரா. ரூம் ஏசி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, சீக்கிரம் சரி பண்ணு. முகாயிஃப் மால் குர்ஃபா கர்பான் சோவி தர்த்தீப் சூரா. வாங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஃபிஃப்த்து சென்டென்ஸ் இஸ் எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வா. எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வா. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, ஐ எம் thirsty, bring a little cold water. I am thirsty, bring a little cold water. வாங்க இதுக்கு எப்படி அரபியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம்.
ana achan, ana achan, jeep soya barid moya, ana achan, jeep soya barid moya. வாங்க இப்போ வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். அனனா நான், ஐ ஆம். அச்சான், அச்சானா தேர்ஸ்டி, தாகமாக இருக்குது. அன அச்சானா ஐ ஆம் தேர்ஸ்டி, எனக்கு தாகமாக இருக்குது. ஜீப் சோயா பரித் மோயா, ஜீப்னா கொண்டு வா, பிரிங். சோயானா கொஞ்சம், எ லிட்டில். பரீத்னா ஐஸ் வாட்டர், கோல்டு வாட்டர். மோயானா வாட்டர், தண்ணி. மோயானும் சொல்லலாம், மாயின்னு சொல்லுவாங்க. மாயினாலும் வாட்டர் தான் அர்த்தம், தண்ணி தான் அர்த்தம். மோயானாலும் தண்ணி தான் அர்த்தம். ஆனால் அச்சான் ஜீப் சோயா பரித் மோயா. ஓகேங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த 6th சென்டென்ஸ் இஸ், இந்த பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர முடியாதா? இந்த பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர முடியுமா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், கான்ட் யூ கிவ் யூ a small discount? These items are very expensive, can't you give a small discount? இதுக்கு எப்படி அரபியில் சொல்கிறதுனா, ஹாதா சாமான் வாஜித் காலி இந்த மா இக்தர் சோவிய ரக்கஸ் சோயா. ஹாதா சாமான் வாஜித் காலி இந்த மா இக்தர் சோவிய ரக்கஸ் சோயா. இந்த அரபி சென்டென்ஸ்க்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். ஹாதானா இந்த, தீஸ் அண்ட் தீஸ் ரெண்டுக்கும் நம்ம ஹாதா தான் சொல்லுவோம். சாமான்னா திங்ஸ், பொருட்கள். வாஜித்னா ரொம்ப, அதிகம், வெரி. காலினா எக்ஸ்பென்சிவ், அதிகமாக, விலை அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த மா இக்தர் சோவிய ரக்கஸ் சோயா. இந்தனா நீங்கள், மா இக்தர் காண்ட், முடியாதா. மா இக்தர்னா காண்ட். இந்த சென்டென்ஸில் காண்ட்டுங்கிறது வந்து முடியாதா என்ற அர்த்தத்தில் இது வந்திருக்கு. சோவிய ரக்கஸ்னா டிஸ்கவுண்ட்டு. சோவிய ரக்கஸ்னா டிஸ்கவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம். சோவிய ரக்கஸ்னா டிஸ்கவுண்ட் பண்ணு. வெறும் ரக்கஸ்னா டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். சோவிய ரக்கஸ்னா டிஸ்கவுண்ட் பண்ணு. சோயானா ஸ்மால், கொஞ்சம். ஹாதா சாமான் வாஜித் காலி இந்த மா இக்தர் சோவிய ரக்கஸ் சோயா. புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க லாஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு போகலாம். இந்த லாஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ், வெளியே பார், மேனேஜரின் கார் இருக்கிறதா இல்லையா? வெளியே பார், மேனேஜரின் கார் இருக்கிறதா இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, லுக் அவுட் சைட், இஸ் த மேனேஜர்ஸ் கார் அவைலபிள் ஆர் நாட். லுக் அவுட் சைட், இஸ் த மேனேஜர்ஸ் கார் அவைலபிள் ஆர் நாட். இதுக்கு வாங்க எப்படி அரபியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். சூஃப் பர்ரா சையாரமால் முதிர் முஜுத் வல்லா மாஃபி. சூஃப் பர்ரா சையாரமால் முதிர் முஜுத் வல்லா மாஃபி. இதுக்கு வாங்க நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். சூஃப்னா பார்னு அர்த்தம், லுக். பர்ரானா அவுட் சைடு, வெளியே. சூஃப் பர்ரானா வெளியே பார், லுக் அவுட் சைடு. சையாரானா காரு, எல்லாத்துக்கும் தெரியும். சையாரானா காரு. முதிர்னா மேனேஜர். முதிருக்கு முன்னாடி மால் சேர்த்ததுனால மேனேஜருடைய த மேனேஜர்ஸ். முஜூதுனா அவைலபிள், இருக்கா. வல்லா மாஃபினா இல்லையா. முஜூதுனா இருக்கா, வல்லா மாஃபினா இல்லையா. சையாரா மால் முதிர் முஜூத் வல்லா மாஃபி. சூஃப் பர்ரா சையாரா மால் முதிர் முஜூத் வல்லா மாஃபி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.